इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ऐश्वर्यं परमं तत्त्वम् आदिमध्यान्तवर्जितम् आधारं सर्वभूतानाम् अनाधारमविक्रियम् अनन्तानन्दबोधाम्बुनिधिम् अद्भुतविक्रमम् अम्बिकापतिमीशानमनिशं प्रणमाम्यहम्। वन्दे हालास्य नगरीं वन्दे हेमाब्जिनीमपि वन्दे सुमीननयनां वन्दे सुन्दरनायकम्। शिवाय परिपूर्णाय शीतलाय चिदात्मने चित्तनाथाय नाथाय तेजसे ब्रह्मणे नमः। आनङ्गसङ्गरसाकुल शैलकन्या वक्षोजकुम्भयुगली परिरम्भणेन रोमाञ्चकञ्चुक परिष्कृतगात्रयष्टिं देवं भजामि मधुरापुरनाथमीशम्। इक्षुगोदण्डपुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वलाम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीम्। नमः सुन्दरनाथाय तस्मै हालास्यवासिने चतुष्षष्टिविधा लीला येन प्रत्यक्षिताश्रितौ श्रीमत्सुन्दरनाथस्य देवीं शपरलोचनां कलये हृदये नित्यं कदम्बवनवासिनीं कारुण्यमदनिष्यन्तं कैवल्यवनचारिणं कालाम्बुदश्यामलाङ्गं कलभाननमाश्रये आम्नायाञ्चलमध्यस्थं आननैषड्भिरन्वितं किमाद्रितनयास्तन्यकुक्षिं भरिमये शिशुम्। ரூபமாக சாட்சாத் பரமேஸ்வரன் மதுரையில ஆட்சி புரிஞ்சின்னு இருக்கார். அவருக்கு உக்ரன்ற புத்திரனாக சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் பண்ணார். அவருக்கு ஆயுத தானம் பண்ண லீல 12வது அத்தியாயம், 12வது லீல 16வது அத்தியாயம். அகஸ்தியா வலயாத்யாயுதானாஞ்ச பிரதானஞ்ச யயா கரோத் உக்ராயோக்ரஸ்சதாம் லீலாம் வக்ஷேஹ முனிபுங்கவாஹா. ஏ முனிவர்களே, இந்த உக்ரபாண்டியனுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது, விவாகம் பண்ணி வச்சது, இந்த விஷயங்கள்லாம் இந்த லீலையில சொல்லப்படுறது. பரமேஸ்வரனை பத்தி இங்க அகஸ்தியர் சொல்றார். அத சங்கல்ப சித்தேன மதுரா நாயகேன ச சிந்திதே சதி புத்திரஸ்ய வைவாஹிக மகோத்சவே சோமசேகர பூபாலஹ சூரியவம்ச சிரோமணிஹி கல்யாண நகரீநாதஹ சம்புத்தியானபராயணஹ. மதுராநாதன் சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய சிந்தனையினாலேயே உலகம் இயங்கிறது. சிந்திதே சதி, ஒரு க்ஷணம் எது சிந்தனை, பகவான் எதை நினைக்கிறாரோ அது நடக்கும். இங்க புத்திரனுக்கு விவாக மகோத்சவம் நடக்கணும்னு நினைச்சார். வைவாகிக மகோத்சவே புத்திரஸ்ய சிந்திதே, புத்திரனுக்கு விவாகம் பண்ணணும்னு நினைச்சார். நினைச்ச உடனே சோமசேகர பூபாலன்னு சூரிய வம்சத்துல பிறந்த ஒரு ராஜா கல்யாண நகரி என்கின்ற ஒரு ராஜ்யத்துல ராஜாவாக இருந்தவன் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய மகாபக்தன், சம்புத்தியான பராயணா. எப்பவும் பரமேஸ்வர தியானத்திலேயே வாழ்க்கையை கழிக்கிறவன். அத்யுக்ர தபசாலப்தாம் சர்வலக்ஷண சத்சகினாம் சகனிம் கன்யாம் காந்திமதீம் நாம்னா மகாலட்சுமியும் இவாபராம். இன்னொரு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு காந்திமதின்னு பேரு. எப்படிடா கிடைச்சது அவருக்குன்னா,
உக்ரமான தபஸ் பண்ணதுனால பூமியில கிடைச்சா. சர்வலக்ஷண சம்பன்னா. அம்பாள் ஜடரத்துல உற்பத்தி ஆகி கர்ப்பம் ஏற்பட்டு பிறக்கிறவளாக தோன்ற முடியாது இல்லையா? அதனால அம்பாள் என்ன பண்றா, அவனுடைய தபஸுக்காக தானே ஆவிர்பவிக்கிறார். மகாலட்சுமி ஸ்வரூபமாக அபராம் மகாலட்சுமியும். உடனே அந்த குழந்தை வளர்ந்துன்னு இருக்கு. அப்போ பரமேஸ்வரன் நினைக்கிறார், உக்ரசேனனாகிய புத்திரனுக்கு விவாகம் பண்ணணும், இந்த பொண்ணுதான் அவளுக்கு ஏற்றவள்னு பரமேஸ்வரனுக்கு தெரியும். உடனே அது சொப்னத்துல அந்த சோமசேகர பூபாலனுக்கு வந்துடுறார் பரமேஸ்வரன். என்ன பண்றான், உடனே புஷ்பக விமானத்துல ஏறுறான். மனோவேகமாக மதுராபுரத்துக்கு சேர்றான். மனோவேகாத் சமாயாதா மதுரே மதுராபுரே. மதுராபுரிக்கு வந்துட்டான். சோமசேகர பூபாலன் ஹாலாஸ்யேஸ்வரனுடைய ஆக்ஞையினால அடுத்த க்ஷணம் சேர்ந்தான்றதை கேட்ட உடனே சச்சிவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாளாம். ஹாலாஸ்யேஷாக்ஞயா சத்ய ஆகதம் சோமசேகரம் ஸ்ருத்வா விஸ்மய சம்யுக்தாக சச்சிவா அபவன்ஸ்ததா. ரொம்ப ஆச்சரியப்படுறா. உடனே முன்னுக்கு அவனை வரவேற்கிறாளாம். அதாபிமுகமாசாத்திய மந்திரிண ஸ்வாகதாதிபிஹி உபச்சர்யசு சந்தோஷ்ய மதுரைர் வச்சனைரபி தம் நிருபம் பிராபயாமாசு தேவபாண்ட்யஸ்ய சந்நிதிம் சிம்ஹாசனே நிமிஷ்டம் தம் தேவதானாம் ச தெய்வதம் அபீஷ்டமகிலம் தாதுமுத்யுக்தம் ஜன்மினாம் சதா சத்யம் விஜானமானந்தம் பரம் பிரம்ம பராத்பரம். இந்த அமர்த்தியர்கள்லாம் போய் வரவேற்கிறா. மந்திரங்கள்லாம் சொல்லி சுவாகதங்கள்லாம் சொல்லி வரவேண்டும் வரவேண்டும், மதுராபுரிக்கு நீங்க வரணும்னு சொல்லி அவளை வரவேற்றா. சோமசுந்தர அந்த ராஜாவை உபச்சாரங்கள்லாம் பண்ணி மதுரமான வாக்குகள்லாம் சொல்லி அவனை அழிச்சுண்டு நேர சோமசுந்தர பாண்டியர் ஆகிய பரமேஸ்வரனுடைய சந்நிதிக்கு அழிச்சுன்னு போனா. சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காராம் தேவாதி தேவனான பரமேஸ்வரன். உலகத்திற்கு கூடிய அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் அழித்து கொண்டிருக்கிறதாகிய அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் சாட்சாத் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்றார். சத்தியம் விஜானம் ஆனந்தம் பரம் பிரம்ம பராத்பரம். சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபம், சத்ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம்னு எந்த உபனிஷதங்கள்லாம் எந்த பரபிரம்மத்தை சொல்றதோ அந்த பரபிரம்மே பராத்பரம், அப்பாலுக்கும் அப்பாலாகிய தன்மையோடு கூடிய அந்த பரபிரம்மமானது இங்க சாட்சாத் பரமேஸ்வரமாக உட்கார்ந்துட்டு இருக்கு. பரஞ்சோதிஹி பரசிவம் பரம் வஸ்து பராமிருதம் இது வேதசிரோபிஷ்ட சங்கீதம் பரமேஸ்வரம். பரஞ்சோதிகின்னு சொல்றது எது சொல்றது? வேதசிரஹா. வேதசிரஸ்னா வேதாந்தம்னு அர்த்தம். வேதத்திற்கு தலையாயதாக இருக்கக்கூடிய உபனிஷதுகள் சாட்சாத்து பரம்பிரம்மன்னு சொல்றது பரமேஸ்வரன். அதனால பரஞ்சோதிஹி ஜோதிஷாம் அபித ஜோதிஹி அப்படின்னு அந்த ஆத்ம ஜோதிஷாக எல்லாருக்கும் அந்தர்யாமியாக சர்வாதாரமாக சர்வசாட்சியாக சர்வ அந்தர்ஹிதமாக இருக்கக்கூடிய அந்த சைதன்ய ஸ்வரூபத்தை பரஞ்சோதிஹி. எல்லா ஜோதியும் எந்த ஜோதினால தெரியறதோ, நதத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னி தமேவ பாந்தம் அனுபாசி சர்வம் தஸ்ய வாசா சர்வம் இதம் விபாதின்னு வேத மந்திரங்கள். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. எந்த ஜோதினால எல்லா ஜோதியும் பிரகாசிக்கிறதோ, எந்த ஆத்ம பிரகாசம் சுப்பிரகாசமான ஆத்மாவனால மற்ற விஷயங்கள் எல்லாம் இதை அனுசரிச்சு பிரகாசிக்கிறதோ அந்த ஸ்வரூபம் பரஞ்சோதிஹி. அதுவே பரம மங்களஸ்வரூபம், பரசிவம், பரம் வஸ்து. எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் அந்த பொருளுக்கு ஆதாரமா வேற பொருள் இருக்கிறது தெரியாது.
துணின்னு எடுத்தோம்னா துணி எதனால ஆனது? தழைகள்னால ஆனது, ஃபேப்ரிக்னால. ஃபேப்ரிக் எதனால ஆனது? பருத்தி இழையினால ஆயிருக்கு. பருத்தி எதனால ஆச்சுன்னா அணுக்கள்னால ஆகிறது. அணுக்கள் எதனால ஆச்சு? சக்தியினால ஆகிறது. இப்படி எந்த ஒரு காரியத்தை எடுத்துனாலும் வேற ஒரு காரணத்தை ஆசிரியச்சுன்னு போயிட்டே இருக்கு. அத்தனை காரியங்கள் அத்தனைக்கும் காரணமாய் பரகாரணமாக கடைசியா சர்வாதார காரணமா இருக்கிற வஸ்துக்கு பரவஸ்து என்று பெயர். வஸ்துக்களில் எல்லாம் ஆதாரமாக இருக்கிற வஸ்து பரவஸ்து. அந்த பரவஸ்து எதுன்னு கேட்டேன்னா அது சாட்சாத் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. வேத சிரோபிஷ்ட சங்கீதம் பரமேஸ்வரம். சாட்சாத் பரமேஸ்வரன் தான் ஜோதிஷ்கெல்லாம் ஜோதிகி. அதுவே பரவஸ்து, அதுவே பரசிவம். சிவம்னா மங்களம். எல்லாத்துக்கும் மங்களத்தையும் சாந்தியும் ஆனந்தத்தையும் சுபத்தையும் கொடுக்கிற ஸ்வரூபம் சிவஸ்வரூபம். அதனால பரசிவம் பரம் வஸ்து பர அமிர்தம். மிருத்யு இல்லாத தன்மை இருக்கக்கூடிய ஒரே ஸ்வரூபம் அந்த ஈஸ்வர ஸ்வரூபம். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தினால பாடப்படக்கூடிய ஸ்வரூபம் இங்க எப்படி உட்கார்ந்துருக்கான்? சர்வாவயவசோபாட்யம் சர்வாபரண பூஷிதம் ஸ்ரீமத் ஹாலாஸ்யநாதம் தம் ராஜவேஷதரம் முதா. நிர்குணம்னு சொல்லப்படுற வஸ்து, ஜோதிஸ்வரூபம்னு சொல்ற வஸ்து இங்க அவயவங்களோட இருக்கான். நிறவயவம்னு சொல்ற அந்த பிரம்மமானது சர்வாவயவ சோபாட்யம், சோபையோட அழகான அவயவங்களோடு இருக்கு. அந்த வெறும் அவயவங்கள் மட்டும் இல்ல, எல்லா அவயவத்திலையும் ஆபரணம் பூசின்னு இருக்கான். சர்வாபரண பூஷிதம். தலையில கிரீடம், கழுத்துல ஆபரணங்கள், கையில கங்கணம், கழுத்துல கண்டாபரணம், காதுல குண்டலம், இப்படி மேகலை எல்லாத்தையும் அணிந்துட்டு ஸ்வேதாம்பரத்தை பட்டு வஸ்திரத்தை தரிச்சுண்டு செக்கசவேர்னு ஒளிப்பிழம்பாக பரமேஸ்வரன் பஸ்மதாரணம் பண்ணிண்டு ராஜாவாக ராஜவேஷ தரம் முதா. பரமேஸ்வரன் பொதுவா நாகத்தை போட்டுண்டு ருத்ராட்சத்தை போட்டுட்டு பஸ்மத்தை உடம்பும் முழுக்கவும் தடவிண்டு ஜட்டாதாரியாக கையில பிக்ஷபாத்திரத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இந்த இடத்துல மதுராபுரியினுடைய பாக்கியம் ராஜவேஷனாக இருக்கார். ராஜவேஷ தரம். எல்லா ஆபூஷணங்களையும் போட்டு இருக்கார். அந்த ஹாலாஸ்யநாதனான சுந்தரேஸ்வர மூர்த்தி. அப்படி ஒரு அழகு. அந்த அழகு சுந்தர ஈஸ்வரன். காண கண்கோடி வேண்டும்னு பாடினார் பாபநாசன் சிவன், கபாலீஸ்வரர். அந்த மாதிரி கோட்டி கண்கள் இருந்தாலும் போதாது. அப்படி ஒரு அழகாக இருக்கிற அந்த திருஷ்டுவா சுந்தர பாண்டியேஷம் லோச்சனானாம் மகோத்சவம் சௌவர்ணைஹி புஷ்பஜாலைश्च நவரத்னைஹ அனர்ககைஹ சம்பூஜ்ய சரணௌ தஸ்ய பிரணநாம மஹீபதி. அந்த சுந்தரபாண்டியேஸ்வரனாகிய பரமேஸ்வரனை பார்த்தா கண்களுக்கு கொண்டாட்டமா. லோச்சனானாம் மகோத்சவம். கண்கள், லோச்சனம்னா கண்ணு, லோச்சனானாம் பல கண்களுக்கு மகோத்சவம் உற்சவமாக இருக்கக்கூடியது அந்த சுந்தரபாண்டியனுடைய அந்த ரூபம். திருஷ்டுவா சுந்தர பாண்டியேஷம் லோச்சனானாம் மகோத்சவம். சௌவர்ணைஹி புஷ்பஜாலைश्च நவரத்னைஹி அர்க்ககைஹி சம்பூஜ்ய சரணம். அவனுடைய பாதம் இருக்கே எதனால பூஜப்பட்டது? ஸ்வர்ண புஷ்பத்தினாலையும் நவரத்னங்களாலையும் பூஜிக்கப்படுகின்ற அந்த சரணங்கள் இருக்கே, அதுக்கு நமஸ்காரம் பண்ணா இந்த சோமசேகர பூபால். உடனே பரமேஸ்வரன் அவனை கட்டி எழுப்புறார். தமுத்தாய சமாலிங்கிய பக்த பக்தோ மகேஸ்வரா. பக்தர்களின் பக்தனான பரமேஸ்வரன். தில்லைவாழ் அத்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு பாட்டு எடுத்து கொடுத்தார் இல்லையா? அதனால பக்த பக்தோ மகேஸ்வர. அந்த ஈஸ்வரன் சமாலிங்க தமுத்தாப்பிய,
கட்டி அணைச்சி எழுப்புறாராம் சோமசேகர பூபாலன. அனுக்கிரக கரைர் வாக்கியை அம்பரைஹி பூஷணைபி சந்தோஷ்ய பிரேஷயாமாச தத்வா அவசதமுத்தமம். அனுகிரகரமான வாக்கியங்களை சொல்லி நீ சௌக்கியமா இருப்ப, அவனுக்கு நல்ல வஸ்திரங்கள் ஆபூஷணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இங்க வந்திருக்கேலே எல்லாம் பண்றார். பரமேஸ்வரனே கௌரவப்படுத்துறார். ததஸ்து மந்திரிண சர்வே கல்யாணார்த்தம் சமுத்தியதாக சாசனம் பிரேஷயாமாசு. சர்வேஷாம் பூபுஜாமபி ராஜானஸ்தே மதுரா மாம் உபதாபிரபூரயன். அத நீபாட்டவீநாதः சமாஹூய ப்ரஹஸ்பதிம் சோதயாமாச கன்யாயாः லக்ஷணானி பரீட்சிதும். ததः சரஹசி பிராப்தः சுஸ்நாத வர விக்கிரகாம். அவனுக்கு ராஜாவான அந்த சோமசேகர பூபதிக்கு எல்லா விதமான கௌரவங்களையும் பண்ணி வச்சப்புறம் அந்த நீபாட்டவிநாதன், நீபாட்டவிங்கிறது இந்த மதுராபுரிக்கு ஒரு பெயர். நீப மரங்களால அடர்ந்த காடு உடையதுன்றதுனால அதுக்கு நீபவனம்னு ஒரு பெயர். அவர் அந்த நாதனாகிய சுந்தரபாண்டியன் என்ன பண்றார், பரமேஸ்வரன் ப்ரஹஸ்பதியை கூப்பிடுறார். கூப்பிட்டு இந்த கன்னிகைகளுடைய, இந்த கன்னிகை இருக்கே, பெண் இருக்கே, அதனுடைய லட்சணங்கள் எப்படி இருக்குன்னு பார். அந்த சாமுதிரிகா லட்சணங்கள் இருக்கான்னு பரீட்சை பண்ணுன்றான். இது ஏன் பண்றான்னா, பொதுவாக ராஜாக்கள், ராஜா ராணி இவா இருக்கிறதுலே உயர்வான விஷயங்கள் அவள்கிட்ட இருக்கணும். அந்த ராஜ்யத்துல இருக்கிற விலை மதிக்க முடியாத எது இருக்கோ அது அந்த ராஜா கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். ஏன்னா அப்பதான் அவனுக்கு வேற பொருள் மேல ஆசையோ அசூயையோ பொறாமையோ அபகரிக்கின்ற எண்ணமோ வராது. அதனால அவனுக்கு மக்கள் பிரஜைகளுக்காக பாடுபடணுங்கிற ஒரே லட்சியம்தான் இருக்கணுமே ஒழிய அவங்கிட்டயே குறைபாடு இருந்ததுன்னா அவன் தன்னோட நிறைவை தேடிதான் ஓடிட்டு. அதனால ராஜாக்கள் ராணிகள் இவெல்லாம் பொதுவாகவே பார்த்தா சாமுதிரிகா லட்சணம் இருக்கிறவாதான் அந்த பதவியில் இருக்கிறது. அதுக்கேத்த மாதிரி பெண்களை சாமுதிரிகா லட்சணம் இருக்கிறவாளை விவாகம் பண்ணி வைக்கணும்னு ஒரு வழக்கம். அதனால பரமேஸ்வரன் ப்ரஹஸ்பதியை கூப்பிடுறார். இந்த கன்னிகையினுடைய லட்சணங்களை பார்த்து சொல்லு அப்படின்னு உடனே ப்ரஹஸ்பதி அந்த கன்னிகைய ரகசியமான ஒரு இடத்துல சந்திக்கிறார். கன்யாம் காந்திமதியும் திருஷ்டுவா சர்வாவயமஞ்சுலாம் தஸ்யாஹ கேஷாதிபாதாந்தம் லக்ஷணானி பரீக்ஷ்ய தேவாந்திகம் தத பிராப்ய பிராஹ கீர்வாண தேசிகா சுவாமின் சர்வஜ்ஞ பூதேஷ மகாதேவ ஜெகத்குரோ சர்வலக்ஷண சம்பன்னா சோமசேகர கன்யகா சர்வஜ்ஞேன த்வயா ஜ்ஞாதா ததாபி ஸ்ரீமதாஜ்ஞயா பரீட்சிதா மயா சாத்ய சம்யக் சாஸ்திரோக்தமார்கதா. அவளை பரீட்சை பண்றார். லட்சணங்களை பரீட்சை பண்ணி முடிச்ச உடனே வரார். பரமேஸ்வரன் கிட்ட சொல்றார், ஹே சுவாமி, ஹே சர்வஜ்ஞா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, பூதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் நீர், நீரே மகாதேவன், நீரே ஜெகத்துக்கெல்லாம் குரு, நீர் சொல்லி கொடுத்ததை வச்சுதான் நான் இதெல்லாம் பண்றேன். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரியாது இல்லை, இருந்தாலும் நீங்க கேட்டேன்றதுக்காக நான் இதை பண்ணிட்டு உங்களுக்கு பதில சொல்றேன். எல்லா லட்சணங்களும் கூடியதானவள் தான் அந்த ஸ்திரீ, சோமசேகரனுடைய கன்னிகை. அதனால நீங்க சொன்னேன்றதுக்காக நான் பரீட்சை பண்ணியிருக்கேன். சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதுபடி எந்தெந்த அவயவங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்கிறத பரீட்சை பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், காந்திமத்தியா லட்சணானி வக்ஷியே வரதராணிச்ச. காந்திமதி என்கின்ற இந்த பெண்ணோட லட்சணங்களை நான் சொல்றேன். எப்படி இருக்கா? தேவலோகேபி சதர்ஷி தயா கன்யா நவித்யதே. இந்த காந்திமதிக்கு சமமான ஒரு ஸ்திரீயானவள் தேவலோகத்துல கூட இல்லை. அப்படி ஒரு சாமுதிரிகா லட்சணங்கள் பொருந்திய ஒரு பெண்ணாக இருக்கா. கேஷா மூர்த்தா லலாட்டஞ்ச லோச்சனே நாசிகா ததா ஸ்ரோத்ரகண்ட
उष्टदन्ताश्च जिह्वा च चिबुकं तदा कण्ठवक्षो भुजाः पाणितलाङ्गुलनखापि वक्षोजयुगलं कुक्षिः नाभि जगनमण्डलम् ऊरु जानुद्वयं जङ्घे गुल्पे च प्रपदे तदे तथा अङ्गुल्यश्च नखाः पादतलगन्धस्वरा स्वरास्तथा वर्णश्च वनितानां च द्वात्रिंशल्लक्षणानि च 32 லட்சணங்கள் எதெல்லாம்னா தலையில இருக்கக்கூடிய முடி கேசா மூர்தா உச்சந்தல லலாட்டம் நெத்தி லோச்சனம் கண்ணு நாசிகா மூக்கு காதுகள் கன்னம் உதடுகள் பற்கள் நாக்கு தாடை கழுத்து பக்ஷஸ்தலங்கள் 2 புஜங்கள் 2 பாணி கைகள் உள்ளங்கைகள் தலம் அங்குலி விரல்கள் நகம் அப்புறம் வக்ஷோஜ யுகலம் என்ன வக்ஷஸ்தலம் மார்பகங்கள் குக்ஷி வயறு அப்புறம் நாபி தொப்புள் ஜகனமண்டலம் ஊரு தொடை பிருஷ்டபாகம் 2 கால்கள் 2 முட்டி அப்புறம் காஃப் மசில்ஸ் ஆங்கிள் பாதம் கால் விரல்கள் அங்குலியாக நகாகா காலில் இருக்கிற நகங்கள் பாததலம் கால் அடிபாகம் அப்புறம் அந்த பெண்ணின் மேல வீசக்கூடிய மனம் அவள் குரல் எப்படி இருக்குங்கிறது வார்த்தைகள் எப்படி சொல்றா இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 32 லட்சணங்கள். இந்த 32 லட்சணங்களை நான் சொல்றேன். காலாப்ரமரா நீலாக ஸ்னிக்தா சூக்ஷ்மா சுகோமலாக கிஞ்சிதா குஞ்சிதா கேஷாக சௌபாகியைஸ்வர்யை சூச்சகாக. கண்ணங்கரேன்னு இருக்கணும். கால அப்ரமரா, அப்புறம்னா மேகங்கள், கருப்பு மேகம் மாதிரி நீல மேகம் மாதிரியான வர்ணத்துல, ஸ்னிக்தாக வழவழப்போடு கூட, அதே சமயத்துல சூக்ஷ்மாக மென்மையாக கோமளமாக சுருள்முடியாக, கிஞ்சித் ஆகுஞ்சிதாக கொஞ்சம் அப்படியே சுருளோட இருக்கணுமா, அப்படி இருக்கிற கேசம் சௌபாகிய ஐஸ்வர்ய சூச்சகாக. அந்த மாதிரி இருந்ததுன்னா சௌபாகியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இந்த லட்சணங்கள்லாம் எதுக்குன்னா, இந்த லட்சணங்கள் இருந்ததுன்னா அந்த பர்சன் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய, ராஜ்யத்துக்கு நல்லது பண்ணக்கூடியவான் அர்த்தம். இந்த லட்சணம் ஜஸ்ட் ராஜா வந்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அழகு மட்டும் கிடையாது. சௌபாகிய ஐஸ்வர்ய சூச்சகான்னு சொல்றான். மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதிரியான கேசம் ராணிக்கு இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தையும் சௌபாகியத்தையும் அது கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்னா வரிசையா சொல்லிட்டு வர்றார். கஜ கும்ப நிபோ மூர்தா சுருத்த சமுன்னதா வர்த்துர் ஆயுஷ்யதா ஷஷ்ட சார்வபௌம பதப்பிரதா. கஜகும்பம் யானைக்கு முன்னாடி இருக்குமே அந்த தலைக்கு ரெண்டு கும்பம் இருக்குமோ இல்லையா, யானையினுடைய மஸ்தகத்துல முன்பக்கமாக உண்டு, அந்த மாதிரி தலை இருக்கணுமா மூர்தா. அப்படி சுருத்த நல்ல உருட்டையாவும் இருக்கணும், சமுன்னதா நல்லா மேலோங்கி இருக்கணும். அப்படி இருந்தா பர்த்துர் ஆயுஷ்ய தசசஸ்தா, என்ன நல்ல ஆயுஷ், பர்த்தாவனுடைய ஆயுஷ் ரொம்ப கனமாக இருக்குமா. சார்வபௌம பதப்பிரதா, அவன் எம்பரர் சார்வபௌமனாக கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சிரசு தலை இருக்க மூர்தா இருக்கிற ஒரு ராணியை அடைஞ்சான்னா. அலிகம் சார்த சந்திராபம் சிராரோம விவர்ஜிதம் அனிம்னம் திரயங்குலோத்சேதம் சௌபாகியாரோக்கிய காரணம். சௌபாகிய ஆரோக்கியத்தை எது கொடுக்கும்னா, நெத்தி எப்படி இருக்குமோ அது கொடுக்குமா ஆரோக்கியத்தை, ஹெல்த்த. திரயங்குலோத்சேத்தியம் 3 அங்குலத்துக்கு இருக்கணுமா நெத்தி. அர்த்தச்சந்திரன் மாதிரி ஒரு வளவு இருக்கணும், பார்க்கவே அந்த வளவு அப்படி நெத்தி இருக்கணும்.
சிராரோம விவரிச்சிட்டம், நெத்தியில முடி இருக்கக்கூடாது, தலையோட முடி நின்னுடும். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டா 3 அங்குலம் 3 விரக்கடை இருந்ததுன்னா அப்படி அழகா இருக்கக்கூடிய நெத்தி சௌபாகியத்தும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் லட்சணங்கள். அப்புறம் ரக்தாந்தே லோச்சனே ஷஸ்தே சுஸ்னிக்தே கிருஷ்ணதாரகே கோக்ஷீர வர்ண விஷதே கோமலே கிருஷ்ண பக்ஷ்மணி. ரக்தாந்தம், அந்தம் முடிவு, கண்ணனுடைய அந்த எட்ஜஸ் எல்லாம் ரத்த வர்ணமாக சக்கச்சவேன்னு இருக்கணும். லோச்சனே, அப்புறம் சுஸ்னிக்தே வெட்டா இருக்கணும், எப்பவுமே ஒரு ஈரத்தோட இருக்கணும். கிருஷ்ணதாரகே நடுவுல கருப்பாக இருக்கும். ஐப்ரோஸ் எல்லாமும் கருப்பா இருக்கணும், ஐ லேஷஸும் கருப்பா இருக்கணும். ஆனா அந்த வெள்ளையா இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, கரோனாவா ரெட்டினா அதை ஒண்ணு சொல்லுவோமே, அது கோக்ஷீர வர்ண விஷாதே, பசுபால் மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும். கிருஷ்ண பக்ஷ்மணி, கருப்பான ஐபால்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கண்ணு லட்சணமான கண்ணு. சமவிருத்த புட்டானாசா, மூக்கு. தில புஷ்ப சமாப்சுபா, பிரலம்பௌ ச ததா கர்ணௌ சுபாவர்த்தௌ சுபப்பிரதௌ. மூக்குல இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, நாஸ்ட்ரில்ஸ், அது திலபுஷ்பம் மாதிரி அப்படி அழகா இருக்கணும், சுபம். காதுகள் நல்ல நீட்டமா இருக்கணும், நல்லா வளைஞ்சு இருக்கணும், இருந்தா மங்களத்தை கொடுக்குமா. ஷஸ்தவ் கபோலவ், கண்ணம் எப்படி இருக்கணும்னா வாமாக்ஷியா பீனவ், நல்ல கொழுகொழுன்னு இருக்கணுமா. ரித்தவ் சமுன்னத்தவ், மேலோங்கி இருக்கணும் கண்ணம், சப்பி சீக்ஸா இருக்கணும். பாட்டலவ் வர்த்துலவ் ஸ்னிக்தவ் ரேகா ஆபூஷித மத்தியமௌ. என்ன நடுபாகம் ஒரு லைன் மாதிரி இங்க தெரியணும், ஸ்னிக்தமாக இருக்கணும் பார்க்கறதுக்கு, ஒரு ஈரப்பதமா. இப்ப அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்றாளே கண்ணத்துல, நல்லா பேஸு என்னமோ சொல்றாள், அதெல்லாம் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் போட்டு இப்ப அந்த மாதிரி ஆக்கிக்கிறா. அது இயற்கையாக இருக்கணும்னு சொல்றாரு இவர். யஸ்யாஸ்ச ஔஷ்டஹ ச அதரஸ்ச சாரஜ்ஞஸ்ய பிரியா பவேத் கோக்ஷீர தவலாஹ ஸ்னிக்தா துவாத்ரிம்ஷத் தசனாஹ சுபாஹ. உதடுகள்லாமும் நல்ல ஒரு தன்மையோடு இருக்கணும். சாரஜ்யா பிரியா பவேத், ஓஷ்டியம் மேல் உதடு கீழ் உதடு ரெண்டும். கோக்ஷீர தவலாகா ஸ்னிக்தாக, அந்த பசும்பால் மாதிரியான ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது எதுனா பல்லு. துவாத்ரிம்ஷத் தசனஷ், 32 பல்லும் அப்படியே பசும்பால் மாதிரி வெள்ளை வெளையர்னு இருக்கணும், ஈரப்பதத்தோடு இருக்கணும். அப்புறம் அதஸ்தாத் உபரிஷ்டாஸ்ச சமாஹா ஸ்தோக சமுன்னதாக ஜிஹ்வாயம் இஷ்டபோக்திரி ஸ்யாத் சோணாமிருத்வி சகோல் சுகோமலா. நாக்கு எப்படி இருக்கணும், ஜிஹ்வா மேல கீழே ரெண்டும் தடிச்சிருக்கணுமா, ஆனா ஒரே மாதிரி சமமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா இஷ்டபோக்திரி சியாத், அவ விருப்பப்பட்டதை அடைவாள். அப்ப ராஜ்யத்துக்கு நல்லது என்ன வேணும்னு அவன் நினைச்சாலும் அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்குமா, இந்த மாதிரி இருக்கிறவளுக்கு. சிபுகம் துவயாங்குலம் சஸ்தம் விருத்தம், சின்ன எப்படி இருக்கணும், 2 அங்குலம் இங்கேருந்து. விருத்தம் பீனம் ச மஞ்சுளம், நல்ல புஷ்டியாக இருக்கணும். மாம்சலோ வர்த்துல கண்டகா, கழுத்து நல்ல கொழுப்போடு சேர்ந்து இருக்கணும். பிரசஸ்த சதுரங்குலா, 4 அங்குலம் இருக்கணும் கழுத்து. திரிரேகாபிகி யுதா, 3 கோடு இருக்கணுமா. கழுத்துல 3 கோடு இருக்கிறது சாமுதிரிகா லட்சணம். சௌந்தர்யலகரியில கலயரேகா திஸ்ரஹா கதி கமக கீதைக நிபுணேன்னு ஆச்சாரியால் சௌந்தர்யலகரியில சொல்றார். கலைய கழுத்துல இருக்கிற 3 கோடு கதி கமகம் கீதம்னு 3 விதமான சங்கீதத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கு அம்பாளுக்கு. விவாக வியானுத்த பிரகுணகுண சங்கியா பிரதிபுவா விராஜந்தே நானாவித மதுர ராகாகர புவாம் திரயாணாம் கிராமானாம் ஸ்திதி நியம சீமானைவத்தேன் 3 ஆக்டேவையும் அதனுடைய நிலைப்பாட்டை சொல்ற மாதிரி அம்பாளோட கழுத்துல இருக்கிற 3 கோடு இருக்கு.
விவாகத்துல கட்டின அந்த திருமாங்கல்யத்துல இருக்கிற 3 இழைகள் மாதிரி அது இருக்கு. அம்பாள் கழுத்துல 3 ரேகைகள்னு சௌந்தரலஹரியில சொல்ற மாதிரி இங்க சாமுத்திரிகால திரிரேகாபிர் யுதா 3 கோடு இருக்கணும் கழுத்துல மடிப்பு, அது இவளுக்கு இருக்குங்கிறார். அப்படி இருந்தா பர்த்துஹு சாம்ராஜ்ய சூச்சகா, பர்த்தாவுக்கு சாம்ராஜ்யம் கிடைக்கும். அப்ப அம்பாளுக்கு அந்த மாதிரி 3 கோடு இருக்கிறதுனாலதான் பரமேஸ்வரனுக்கு சாம்ராஜ்யம், இந்த ஜெகத்துக்கான சாம்ராஜ்யம் கிடைச்சிருக்கு. அஷ்டாதசாங்குலா தமுரஹா பீவரம் உன்னதம், 18 அங்குலம் அந்த மத்திய பாகம் இருக்கணுமா. பீவரம்னா ஜஸ்ட், அது ரோமபிஷ்ட சிராபிஷ்ட விஹீனம் சேத் பிரசஸ்தகம், ரோமம் இருக்கக்கூடாது இந்த செஸ்ட்ல ஸ்திரீகளுக்கு. அதே மாதிரி அந்த மாதிரி அதான் சாமுத்திரிகா இருக்கிற ஸ்திரீகளுக்கு சொல்றேன். பொதுவா நம்ம யாரை பத்தியும் கமெண்ட் பண்ணல. இங்க ராஜ்யத்துக்கு எப்படி இருக்கிற ஸ்திரீயானவள் சாமுத்திரிகா லட்சணத்தோடு ராஜாவுக்கு பரமேஸ்வரன் பண்ணி வைக்கணுங்கிற பொழுது இந்த லட்சணங்களை பார்க்க சொல்லும் பொழுது இது சொல்லப்படுறது. ரோமங்கள் இருக்கக்கூடாது, வெயின்ஸ் தெரியக்கூடாது, பச்சையா வெயின்ஸ் படைச்ச சிராவிகிஷ்ட விஹீனம், இது ரெண்டும் இல்லாம இருக்கணுமா. அப்புறம் நிர்தோஷவுச்ச புஜவு சியாதாம் கூடாஸ்தி கிரந்திகோமலௌ சிராரோம வினிர்முக்தௌ சூருதௌ ஹரிணி திருஷாம். கைகள் ரெண்டும் புஜங்கள் ரெண்டும் எப்படி இருக்கணும்னா அதுலயும் ரோமமும் வெயின்ஸ் சிராவும் இல்லாம மானுடைய கால் மாதிரி அந்த கை இருக்கணுமா. ஹரிணி திருஷம். கூடாஸ்தி கிரந்தி கோமலம், மறைஞ்சிருக்கணுமா எலும்பு. அஸ்தினா எலும்பு, ஊடமா இருக்கணும், எலும்பு தெரியப்படாது. கோமலமா அதே சமயத்துல சாஃப்டாவும் இருக்கணும். மிருது மத்தியோன்னதம் ரக்தம் தலம் பாண்யோஹோரந்திரகம் பிரசஸ்தம் சஸ்தரேகாட்யம் அல்பரேகம் சுகப்பிரதம். கையில என்ன மாதிரி ரேகைகள் தெரியணுங்கிறதும் சொல்றார். அல்பரேகைகள் ரொம்ப இருக்கக்கூடாது, பிரசஸ்தமான ரேகைகள் இருக்கணும். அப்படி உள்ளங்கையில இருக்கிற ரேகைகள் இருக்கக்கூடிய ஒரு சாமுத்திரிகா லட்சணம் இருக்கிறவள் சுகப்பிரதம், அவள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளா இருப்பா. கரசாகா சுபர்வாணா விருத்தா தீர்கா கிரமாத் கிருஷாஹ பிரசஸ்தா காமினீனாம் ச சுகசம்பத்தி ஹேதவா. கைகள் கிளைகள் மாதிரி இருக்கணும், தீர்க்கமாக இருக்கணும், இதெல்லாம் சொல்றார். அப்புறம் ஸ்னிக்தாக அப்படியெல்லாம் இருக்கான் அவள்கிட்ட. ஸ்னிக்தாக சமுன்னதாக தாம்ரா விருத்தாக காந்தா நகா சுபாக, நகங்கள்லாம் தாமிர வர்ணமாக இருக்கணும், காப்பர் மாதிரி. சமுன்னதாக மேலோங்கி இருக்கணும், அதுவும் ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணுமா. அது இந்த காந்திமதிக்கு இருக்கா. சுவிருத்தௌ சுதுருடௌ பீனௌ சமௌ ஷஸ்தௌ பயோதரௌ உதரேண அதிதுச்சேன விசிரேண மிருது துவச்சா. நல்ல திருடமாக இருக்கணும், ஸ்தனங்கள்லாம் சமமாக இருக்கணும். அப்புறம் வயரை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், வயர் உள்ள அடங்கி இருக்கணும். கொடியிடையான்னு சொல்ற மொழியோ. உதரேன அதிதுச்சேன விசிரேன மிருதுத்வச்சா யோஷித் பவதி போகாட்யா நித்தியம் மிருஷ்டான்ன சேவினி. அவளுக்கு நாக்குக்கு வேண்டிய மாதிரியான சாப்பாடு மிருஷ்டான்னம் கிடைக்குமா. எப்பவும் சக்கர பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கிற அளவுக்கு செல்வம் செழிக்கும் இந்த மாதிரி சாமுத்திரிகா இருக்கிறவர்களுடைய ராஜ்யத்துலன்னு சொல்றார். கம்பீரா தட்சிணாவர்த்தா நாவிகி சியாது சுகசம்பதே. வலது பக்கமாக சுழிச்சு வரணும், இது நாபி, அது ஒரு லட்சணம். ஜகனம் கமட்டி பிருஷ்ட கஜ கும்ப நிபம் சுபம் கரீந்திர சுண்டா. அந்த மாதிரி வலது பக்கமாக சுழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றா. தட்சிணாவர்த்தா நாபிகி ஜகனம் கமட்டி பிருஷ்ட கஜ கும்ப நிபம் சுபம்
கரீந்திர சுண்டா கரவ கதலி காண்ட சந்நிபம். பிருஷ்டபாகங்கள்லாம் கஜகும்பம் மாதிரி இருக்கணும், யானையினுடைய தலையில இருக்கிற இது மாதிரி. அப்படி இருந்தா சுபம். அப்புறம் யானையினுடைய சுண்டம் துதிக்கே இருக்கே, கரீந்திர சுண்டாகர கரப கதலி கண்ட. யானையினுடைய ட்ரங்க் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தொட இருக்கணுமா, இல்லைன்னா கதலி கண்ட சன்னிபம், வாழைத்தண்டு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் சொல்ற இல்லையா, வாழைத்தண்டு மாதிரி கால் இருக்கு, அத சொல்றது. அதுவும் லட்சணம். ஊருத்வயம் தொட ரெண்டும் பிரசஸ்தம் சியாது விசிரம் ரோமவர்ஜிதம், முடி இல்லாம இருக்கணும். விருத்தம் பிஷித சம்மக்னம் ஜானுயுக்மம் பிரசஸ்யதே, என்ன நல்லா சதையினால மூடப்பட்டிருக்க கூடியதாகிய முட்டி இருக்கணும். அப்படி இருந்தா அது பிரசஸ்யதனம். ரோமஹீனே சமய ஸ்னிக்தே யஜ்ஜங்கே கிரமவர்த்துலே சா ராஜபத்னி பவதி விசிரே சுமனோகரே. ரோமம் இல்லாத ஆடு சதை இருக்கணும். இப்படிலாம் இருந்ததுன்னா ராஜபத்னியாவாள். இதெல்லாம் லட்சணம். ராணியை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அவளுடைய தேகத்தை வச்சு. இதெல்லாம் என்ன சார் இந்த காலத்துல போய் இப்படி பண்ணிட்டா, அது எப்படி இருந்திருக்கு, லட்சணங்கள் இந்த மாதிரி பார்த்துதான் ராணியை சூஸ் பண்ணணும்னு சாஸ்திரம். அத சாட்சாத் பரமேஸ்வரன் சொன்னாருன்னு அவன் சொல்றாரு பிரகஸ்பதி பின்னாடி. கூடவ் குல்பவ், குல்பம் இருக்க ஆங்கிள்ஸ் மறைஞ்சிருக்கணுமா உள்ள, ஆங்கிலெட்டு காலில் சதையினால. கூட குல்பா அப்படின்னு அம்பாள் கூட லலிதா சஸ்நாமத்துல வருதே. சுபா யோக்தா வசிராலௌ சுவர்த்தலௌ சுவர்த்துலௌ பிரபதம் மாம்சலம் ஸ்ரீநாம் சிராஹீனம் சமுன்னதம். இந்த சிராஹீனம் நிறைய இடத்துல வருது. சிரானா வெயின்ஸ் இல்லாம இருக்கணும்ன்றது. பிரபதம் பேக் ஆஃப் த ஃபுட், அதாவது மேல இருக்கிற காலினுடைய மேல் தளம். இது மாம்சலம் நல்லா ஃபிளஷியாகவும் இருக்கணும், வெயின்ஸ் தெரியாம இருக்கணும். கமட்டி கற்பராகாரம் சுபம் ராஜ்ஞீத்வ சூச்சகம், அதெல்லாம் ராணியாக இருக்கக்கூடிய தன்மையை காண்பிக்கிறது. கமட்டி கற்பராகாரம். அப்புறம் பாதாங்குல குல்யோகோ கனாவிருத்தா மிருத்யஸ்தா சமுன்னதாக. பாத அங்குலி அடிப்பக்கமும் மிருதுவாக இருக்கணுமா, உள்ளங்கால் சாஃப்டா இருக்கணுங்கிறார். நகாஸ்ச அர்த்தேந்து சதிருஷா, கால் நகம் எப்படி இருக்கணும்னா அரை சந்திரன் மாதிரி இருக்கணும். அர்த்தேந்து சதிருஷா நிர்மலாக கோமலா சுபா, அப்படி இருந்துதான் மங்களத்தை கொடுக்கக்கூடியதானவள் அவள். மாம்சலம் மிருதுலம் ஸ்னிக்தம் ஸ்திரீனாம் பாததலம் சமம் அஸ்வேதம் உஷ்ணவருணம் சர்வ சௌபாகிய காரணம். ஸ்வேதம் வேர்வை இல்லாம இருக்கணும், உஷ்ணம் இல்லாம இருக்கணும். எது பாததலம், கால் உள்ளங்கால் வேர்க்கப்படாது பெண்களுக்கு. இந்த மாதிரி ஸ்ரீகளுக்கு அப்படி இருந்தா சர்வ சௌபாகியத்துக்கு காரணமாக இருக்கா. புல்ல கல்ஹார கமல பாட்டலி சம்பகாதிபிகி புஷ்பை சமஹா சியாது கந்தஸ்ச சுபோ நாரி வபுர்பவா. இது மாதிரி ராஜ்யகன்னிகைகள் அவ மேல ஒரு சுகந்தம் வீசுமா. என்னன்னா புல்ல கல்ஹார கமல பாட்டலி சம்பக, இந்த வாசனை எல்லாம் வீசலாம். தாமரைப்பூ மனம், செண்பகப்பூ மனம், இது மாதிரி மல்லிப்பூ முல்லைப்பூ, இந்த கந்தங்கள்லாம் வீசுறது அவ மேல. உடனே பெண்களுக்கு இயற்கையிலே மனம் உண்டாலாம் நம்ம கேட்கக்கூடாது. இது ராஜ்ய குலத்துல சாமுத்திரிகா லட்சணம் இருக்க ரொம்ப செலக்ட் இருக்கிறதுலயே உயர்வான ஒரு தன்மையுடையவாளதான் ராணியா செலக்ட் பண்ணணும்னு சாஸ்திரத்துல இருக்கறனால இந்த விஷயங்கள் இருக்கணும். அதை இருக்கான்னு இவர் பாக்குறார், இவள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றார். அவ சுகந்தம் மட்டும் இல்ல, வார்த்தை அப்படியே தொண்டை குயில் மாதிரி இருக்குமா. கோகிலானாம் சுகீனாம் ச வல்லகீனாம் ஸ்வரைசமா, குயிலுக்கு குரலுக்கு சமம். சுகி கிளியினுடைய அகவலுக்கு சமம். குயில் கூவலுக்கு சமம். வல்லகினா வீணை, அந்த வீணையினோட வாத்தியத்துக்கு நாதத்துக்கு சமமாக இருக்கா இவளுடைய
குரல். ஸ்வரஸ்ச சோபனாயுக்தா ஸ்திரீனாம் சௌபாகிய சூச்சகாக. இந்த மாதிரி இனிமையான குரல் இருக்கிற ஸ்திரீ ராஜ்யத்துக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்கான லிங்கம் அவா. சௌபாகிய சூச்சகம், சௌபாகியத்தை தரக்கூடியதா அப்படியவர்கள். சப்தகாஞ்சன சங்காஷா காந்தா காத்திர பிரபாவரா. உடம்புனுடைய வர்ணம் எப்படி இருக்குன்னா தப்த காஞ்சனம், எரிகின்ற அந்த தங்கம் இருக்கே, சாதாரணமாவே தங்கம் இன்னும் நெருப்புல வச்சா இன்னும் எப்படி பளபளக்கும், அந்த மாதிரி பளபளக்கணுமா அவளுடைய காத்திரம். காத்திர பிரபை, உடம்புனுடைய வர்ணம். இந்த லட்சணங்கள் உக்தானாம் லட்சணானாஞ்ச விபரீதானி யானிச்ச தானி துர்லக்ஷணானி சிகு ஞாதவியானி விபஸ்சிதாகா. இதுக்கு மாறாக, நேர் எதிர்மாறாக இருக்கிறதெல்லாம் துர்லக்ஷணம்னு தெரிஞ்சுக்கணும் ராணி எல்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது. அப்படின்னு உடனே எங்காத்து மாட்டு கொண்டு பார்க்கும் பொழுது இத்தனை லட்சணம் இருக்கான்னு நான் பார்க்க போறேன்னு கிளம்பிடக்கூடாது, ஒன்னே கிடைக்காது. நான் ஒன்றும் தாழ்வா சொல்லல, இத்தனை லட்சணமும் ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுங்கிறது அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி சாத்தியக்கூறு. அப்ப நம்ம பையனுக்கும் தானே அதே மாதிரி அப்புறம் லட்சணங்கள் இருக்கு. இது ராஜா ராஜா ராணி அவளை சூஸ் பண்றதுக்கு. ராஜா வம்சத்துல ராணி எப்படி சூஸ் பண்ணுவேன், இந்த லட்சணங்களை வச்சு கண்டுபிடி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்த சாஸ்திரம். அதை வச்சு பரமேஸ்வரன் இங்க பாக்குறார், இருக்குன்னு சொல்றார் அவர். புராத்வயா உபதிஷ்டானி, அவர் சொல்றார், இது நானா ஒன்னும் கண்டுபிடிக்கல, நீங்க எனக்கு உபதேசம் பண்ணதுதான். மயாச்ச அவதிருத்தானிச்ச சல்லக்ஷணானி யானி அத்திய திருஷ்டானி நிகிலானிச்ச. எல்லாமே இவள்கிட்ட நான் பார்த்தேன், என்னென்னலாம் நீர் சொல்லிடுறோம், எனக்கு லட்சணங்கள் சொல்லி கொடுத்தீரோ அத்தனையும் என்னால இவள்கிட்ட பார்க்க முடியுது. சுலக்ஷணா இயம் கல்யாணி கன்யா காந்திமதி பிரபோ பரிணேயா குமாரேன துருவம் பகவதாக்ஞயா அப்படின்னு சொல்லிட்டார். இத்தனை மங்களமான லட்சணங்களும் இருக்கக்கூடிய கல்யாணி இந்த கன்னிகை, இந்த காந்திமதிங்கிற பெண்ணை உடனே உங்க புத்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி அடுத்த க்ஷணம் வாய மூடிட்டாராம். இது யுக்துவா கீஷ்பதிஹி பக்தியா சம்போஸ் சரண பங்கஜே நிதாயஜ மனோ நேத்ரே தூஷ்ணீமாஸ்தே சுனிஷ்சலாகா. கீஷ்பதினா பிரகஸ்பதியானவர் என்ன பண்றார், பக்தியோட பரமேஸ்வரனுடைய சரண பங்கஜம் பாதங்களை தியானம் பண்ணிட்டு கண்கள் அவருடைய பாதத்தை பார்க்க அதோட வாய மூடிண்டாராம். இது நம்ம எல்லாம் கத்துக்கணும். பெரியவாள்கிட்ட பேசும் பொழுது என்ன கேட்கப்பட்டதோ அதை சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் மகான்கள்கிட்டயோ பெரியவாள்கிட்டயோ போய் இஷ்டத்துக்கு பேசுறதுங்கிற வழக்கெல்லாம் இருக்கு. இப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவ என்ன கேட்கிறாளோ அதுதான் பதில் சொல்லணும். அதுதான் மரியாதை, கௌரவம். அந்த மாதிரிதான் இவர் பண்றார். இந்த விஷயம் தெரிஞ்சவர் பரமேஸ்வரர் பார்த்து என்ன பண்றாரு, உடனே தூஷ்ணி மாஸ்தே சுனிஷ்சலா, நிச்சலமா ஆயிட்டாராம். அடுத்ததா பகவான் ஏதா கேட்டார்னா பதில் சொல்லுவார், அவ்வளவுதான். அத சுந்தர பாண்டியேஷ சர்வஜ சர்வகர்மசு குஷலா சுமுகூர்த்தே ச லக்னே சுக்கிரஹ சம்யுதே விதி விஷ்ணு சகசிராட்ச பிரமுகைர் தேவதா கணைஹி முனீந்திரைரபி நிர்வர்த்திய பிரதானே ஸ்நாதகர்மஜா சோமசேகர பூபேன சகலத்ரேண தீமதா தாராபூர்வம் பிரதத்தாயாः கன்யகாயா விதானதா பாணிகிரகண கர்மாணி ஸ்வபுத்திரஸ்ய சமாப்யஜ கல்யாணோஜித வேஷாட்யா அலங்காராலங்கிருதம் சுதம் ஆரோப்பிய சகசா தேவः மத்தமாதங்க கந்தரம் புரியும் பிரதட்சிணீகிருத்ய மதுராம் சமலங்கிருதாம் சர்வாபீஷ்ட பிரதாதாரம் ஈட்யமிந்திராதி தெய்வதைः குலோஜிதம் சம்புலிங்கம் வந்தயித்வாத்மஜேனஜாம். அப்படியாக எல்லா விதமான லட்சணங்களும் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சுந்தரபாண்டியேசனாகிய பரமேஸ்வரன் சர்வஜன், அனைத்தும் அறிந்தவராகிய பரமேஸ்வரன், எல்லா விஷயங்களிலும் வல்லவராகிய, எல்லா கர்மாக்களிலும் குஷலராகிய சாட்சாத் பரமேஸ்வரன் சரியான லக்னத்தையும் சரியான முகூர்த்தத்தையும் சரியான கிரக நிலைகளையும் கண்டறிஞ்சி பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவத கணங்கள் முன்னிலையில் முனீந்திரர்களை வரவழைச்சு விரதங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தன்னுடைய புத்திரனுக்கு ஸ்நாதகர்மா என்கின்றதாகிய கர்மாக்கள் எல்லாம் பூர்வாங்க விஷயங்களை செய்வித்து
சோமசேகர பூபாலனை அழைத்து அவருடைய மனைவியோடு கூட சோமசேகர பூபாலனானவன் கையில தாராபாத்திரத்தை வச்சுண்டு கன்னிகாதானம் செய்து கொடுக்கவும் சாட்சாத் பரமேஸ்வரன் தன்னுடைய புத்திரனுக்காக பாணி கிரகணம் செய்விச்சு கல்யாண உச்சிதமான வேஷத்தோடு கூட தம்பதிகள் 2 பேரையும் மத்த மாதங்க பெரிய யானை மேல அம்பாரியில ஏத்தி ஆரோப்பிய சகசா தேவகா சாட்சாத் பரமேஸ்வரன் தன்னுடைய புத்திரன் எம்பெருமான் முருகவேளையும் அவனுடைய பத்னியும் யானை மேல ஏற்றி வச்சு புரியும் பிரதட்சிணீகிருத்திய இந்த மதுராபுரி முழுக்க பிரதட்சணமாக ஊர்வலமாக அலங்காரம் பண்ணப்பட்ட மதுரையில சுத்தி அழிச்சுட்டு வரார். அந்த காலத்துல சமீபத்து வரைக்கும் 40-50 வருஷம் வரைக்கும் உண்டு ஜானுவாசம் தனி மாப்பிள்ளை அழைப்பு. அதுக்கப்புறம் விவாகம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளைய சேர்த்து உட்கார வச்சு ஊர்வலம் அழிச்சுன்னு போறது அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லேட் 1960s எங்க ஊர்ல நடந்திருக்கு. அந்த ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. அது இங்க சாட்சாத் சுந்தரபாண்டியர் தன்னுடைய பையனுக்கு உக்ரபாண்டியனுக்கும் காந்திமதியும் உட்கார வச்சு புரி முழுக்க பிரதட்சணம் அழிச்சுன்னு போறார் அப்படின்னு இங்க சொல்றார். சர்வாபீஷ்ட பிரதாதாரம் ஈட்டியம் இந்திராதி தேவதை குலோஜிதம் சம்புலிங்கம் பந்தயித்வாத்மஜேனஜா ஸ்வகேதனம் பிரவேஷ்யாத சர்வமங்கல சம்பிருதம் புத்திரம் பத்ராசனே ஸ்தாபிய காந்திமத்யாஜ காந்தயா கங்காதி தீர்த்த சலிலைஹி ஹேமகும்ப சுசம்பிருதைஹி நிகமோக்தைஷ்ச விதிவிரிஹி அப்யசிஞ்சன் மகோத்சவம் ததசிதாதபத்ரம் ச சாமரே த்வே பிரதாய ச அந்யானி யானி சின்னானி ராஜ்யாம் தானி ததௌ முதா. ஊர்வலம் போயிட்டு வந்த உடனே அவள் அழிச்சின் கோவிலுக்கு போறார். எல்லா தேவர்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரனுடைய லிங்கம் இருக்கே, அந்த லிங்கத்தை சர்வாபீஷ்ட பிரதாதாரம் இந்திராதி தெய்வதை இந்திராதி தேவர்களுக்கு இஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகி அந்த சம்புலிங்கத்தை நமஸ்காரம் பண்ண வைக்கிறார். வச்சு தன்னுடைய அரண்மனைக்கு தம்பதிகளை 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து அங்க பத்ராசனத்துல அவ 2 பேரையும் காந்திமதியோடு கூட தன்னோட புத்திரனை அமர வச்சு அவனுக்கு கங்கை முதலான தீர்த்தங்கள்னால ஸ்நானம் பண்ண வச்சு புண்ணிய மந்திரங்கள்னால அங்க விதிவத்து ஸ்நாத கர்மாக்கள் நிகமத்துல வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய இதான விதிப்படி ஸ்நானம் பண்ணி வச்சு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு வெண்மையான வஸ்திரத்தெல்லாம் அணிவிச்சு வெண்மையான வெண்குடைய கொடுத்து 2 சாமரங்களையும் கொடுத்து ராஜ்ய சின்னங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பையனுக்கு கொடுத்து அந்த உக்ரசேனனுடைய கைகள்ல ஆபரணங்கள்லாம் போட்டு விடுறாராம். உக்ராய உக்ரஞ்ச வலயம் சக்திம் சண்டாயுதம் கிரமாது தாதும் உத்தியோகமகரோது ஹாலாஸ்யேஷோ முனீஸ்வராஹா. பரமேஸ்வரன் கையில வளையல போட்டு விடுறார். கங்கணம் சக்தியாகிய வேலை கொடுக்கிறார் உக்ரவர்மனுக்கு. சண்டாயுதத்தை உடைக்கிறதுக்கானதை கொடுக்கிறார். அப்புறம் ஏன்னா பின்னாடி அவர் போய் இந்திரனுடைய கிரீடத்தை உடைக்கிறார்னு ஒரு லீல இருக்கு. அதுக்கு தேவையான ஆயுதத்தை சாட்சாத் பரமேஸ்வரனே கொடுக்கிறார். ஆயுதத்ரயதானஸ்ய காரணம் கதயாமியகம் புரா சம்போஹோ அவமதிம் கதாச்சித் பாக்யஹானிதா இந்திராப்திம அமரேவ சக்ருஹு ததீஷஸ்ய கிருதி ஸ்திதம் தஸ்மாத்தான் பாதிதம் தைஷ்ச சக்ராதீன் குபித சிவஹ திவ்யம் ஹைமம் மகாபாசம் சித்திரகர்ம சமாவிருதம் தபனாயுத சங்காசம் மணிஜாலைரலங்கிருதம் பிராதாசுதாய வலயம் வலபின் மௌலிதாடனம் தீப்தஜ்வாலாவலியுக்தாம் ஜுவலனாபதனுப்பிரபாம். இந்த ஆயுதம் 3 விதமான ஆயுதத்தை ஏன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல பரமேஸ்வரனை அவமதிச்சா இந்திராதி தேவர்கள் சில பேர். அதுக்கு
தண்டனை கொடுக்க வேண்டிய காலம் வந்துடுத்துங்கிறதுனால சாட்சாத் பரமேஸ்வரன் இந்த 3 விதமான விஷயங்களை கொடுக்கிறார் முருகனுக்கு, உக்ரசேனனுக்கு, உக்ரவர்மனுக்கு. அதே மாதிரி கையில வளையல், தலையில இருக்கிற அந்த மௌலிய உடைக்கிறதுக்கான சக்கர ஆயுதம், ஜுவலன எரித்து கொண்டு போகக்கூடியதாகிய ஆயுதம், கையில வேல், இது மாதிரி விஷயங்களை கொடுக்கிறாராம். நிஷிதாதுல சத்தாராம் மந்திரஜாலைர் அதிஷ்டிதாம் பயோநிதிம் சாக்கிரமிதும் சக்திம் ச பிரததௌ ததா பீஷணம் பிரஹ்வ பதனம் பிரபாபாசுரம் அத்புதம் திருடமாயத சர்வாங்கம் அறிவிர் துர்நிரீக்ஷணம் சண்டாயுதம் கந்துகவது கிரிம் கர்த்தும் ததௌ ததா. இந்த சண்டாயுதம் என்ன பண்ணுதான்னா பெரிய மலையே பந்து மாதிரி உருட்டிடுமா. அப்படி ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொடுக்கிறார். ஏதைரேதான் பீடயேதி பௌனஹா புண்ணியேன சாப்ரவீத் தான் கிரீவித்வா உக்ரநாமா ச தனயஹ பிரஹ்வமானசஹ நநாம தேவதேவஸ்ய பாதோ பக்தியா விசுத்ததீஹி உத்தாப்யாலிங்க்ய தனயம் சமாக்ராயஜ மூர்தனி ராஜ்யவாரக்ஷமம் மத்வா ராமாஜன மனோகரம் திருஷ்ட்வா புத்திரம் சுந்தரேஷः ஸ்வதாமனி மனோ ததௌ வத்சராணாம் ச ஷட்ஷஷ்டிசஹஸ்ரம் பரமேஸ்வரः பூலோக சிவலோகாக்கியம் மதுராம் பரிபால்ய ச அத்தோக்ரே பாரம் ஆரோப்பிய பிருத்திவியா லோகரக்ஷகா. என்ன பண்றார்? இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தார், அதை வாங்கிண்டார், பரமேஸ்வரன் கிட்ட இருந்து ஸ்வீகரிச்சுட்டு நமஸ்காரத்தை பண்றார் பாதத்துல பக்தியோட. உக்ரவர்மர் உடனே அவரை தூக்கி அணைச்சுண்டாராம் பரமேஸ்வரன். உச்சி முகுர்றார். இந்த ராஜ்யபாரத்தை இனிமே பார்த்துக்கிற வேலை வந்தாச்சு, புத்திரனுக்கு கல்யாணம் விவாகம் பண்ணி வச்சாச்சு. அதனால மனசுல நினைக்கிறார், 66,000 வருஷம் ராஜ்யபாலனம் பண்ணியாச்சு. ஷட்ஷஷ்டி சகசிரம் பரமேஸ்வரः வத்சராணாம் பூலோக சிவலோகாக்கியம் மதுராம் பரிபால்ய. இந்த பூலோக சிவலோகம் என்கின்றதாகி இந்த மதுராபுரியை 1000 ஆண்டுகள் பரிபாலனம் பண்ணி முடிச்சாச்சு. அதனால உக்ரனுக்கு இந்த ராஜ்யபாரத்தை சமர்ப்பணம் பண்ற வேலை வந்துடுதுன்னு ஈஸ்வரன் புரிஞ்சுக்கிறார். அதோக்ரே பாரம் ஆரோப்பிய லோகரக்ஷகா, லோகத்தை ரட்சிக்கக்கூடிய பரமேஸ்வரன் காஷ்யபீம் முதிதா சம்யக் பாலயேதி அபிதாயஜ தடாதகாख्या தேவ்யா பரமம் ஹர்ஷமுத்வஹன்னே அந்தர்ததே மகாலிங்கே சார்த்தம் ஸ்வகணநாயகைः ததா பிரவிருதி பூலோகம் உக்ரஸ்து உக்ரபராக்கிரமः யதா பித்ரா சமாதிஷ்டம் சசாசத முதா நிருபः சார்வபௌமேன ஜோக்ரேண சர்வே லோகாः கிருதார்த்ததாம் சம்பிராபுः சததம் பிரீதாः சப்ரஜாः தத்குணாஸ்ரிதாः जीवन्मुक्ति पुरीशस्य लीलेयं द्वादशीमता स्रकृत्यवर्णमात्रेण पुरुषार्थान् प्रयच्छति इति श्रीस्कान्दे महापुराणे अगस्त्य संहितायां हालास्य माहात्म्ये ஆயுதத்ரயதானம் ஷோடசோத்தியாயः. இப்படி இந்த பூமியிலிருந்து தன்னுடைய வேலையை முடிச்சு கொண்டு தடாதகையாகிய மீனாட்சியோடு ரொம்ப சந்தோஷமாக அந்தர்தனம் ஆயிட்டார். சாட்சாத் பரமேஸ்வரன் லிங்கத்துக்குள்ள போய் மறைஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் இந்த பூலோகத்தை உக்ரபூபாலனாகிய எம்பெருமான் முருகவேல் இங்க ராஜ்யத்தை பண்றார். அப்பாவனுடைய உபதேசத்தை அனுசரிச்சு சாசனம் பண்றார். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள். அதனால நல்ல சத்குணத்தோடு வாழ்ந்து வந்தார்கள்ன்றதாக அவருடைய ராஜ்யபாலனம் ஆரம்பிக்கிறது. இப்படியாக இந்த 12வது லீலையானது ஜீவன் முக்தி புரேஸ்வரனாகிய சாட்சாத் சுந்தரேஸ்வர சோமசுந்தர பாண்டியனாகிய பரமேஸ்வரனுடைய இந்த லீலையானது யாரு கேட்கிறாளோ கேட்கிற க்ஷணத்திலேயே அவர்களுடைய புருஷார்த்தங்கள் வாஞ்சைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுன்னு சொல்லி இந்த ஸ்காந்த புராணத்தில் அகஸ்திய சம்ஹிதையில் ஆலாஸ்ய மகாத்மியம் என்கின்ற 3 ஆயுதங்களை பரமேஸ்வரன் கொடுத்த இந்த 16வது அத்தியாயமாகிய 12வது லீலை பூர்த்தியாகிறது. அதுக்கப்புறம் 17வது அத்தியாயம் சிந்தோஹோ சக்தியா தாடனம் அகஸ்தியா சிந்தோ சக்தியா தாடனஞ்ச யதா சுந்தரநாயகா உக்ரேன காரயாமாச தாம் லீலாம்
கதவயாமிவஹா அகஸ்தியர் சொல்றார். சிந்துவ சமுத்திரத்தை புழக்கிற விஷயம் உக்ரன் எப்படி பண்ணார் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலங்கிற லீலையானது அடுத்த லீலை. அதை நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.